ஆல்ரைட். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் இந்த OnePlus 13 உடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலைன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்காக நான் வரிசையாக வந்து OnePlus 13 வீடியோவும் நான் வச்சுருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போது இந்த OnePlus 13 சீரீஸோடு சேர்த்து லான்ச் பண்ண இந்த OnePlus Buds Pro 3 புது கலர் வேரியண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெறும் கலர் வேரியண்ட்டு தான், எந்த சேஞ்சும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த OnePlus Buds Pro 3க்கும் இதுக்கும் ஆக்சுவலாக ரொம்ப எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, வெறும் கலர் மட்டும்தான். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த பதிவு ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது ரெண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் ஒரு லுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பின்னாடி டைன் ஆடியோ அப்படிங்கிற உங்களுக்கு அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க. சைடில் வந்து இது வந்து கொஞ்சம் சில்வர் கலரில் இருக்குது, இது வந்து பிளாக் அண்ட் பிளாக்கில் இருக்குது. ஸோ இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற OnePlus 13 மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லையும் இருக்குது, பிளாக் கலர்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் OnePlus 13 என்ன மொபைல் ஃபோன் வாங்குறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இதை OnePlus உடைய Buds Pro 3 நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக ப்ராப்ளி அவங்க இந்த சஃபயர் ப்ளூ கலரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலி இந்த சஃபயர் ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ப்ளஸ் என்னுடைய OnePlus 13 பக்கத்தில் வைக்கிறப்போ மேட்சிங்காக இருக்குது, பெர்ஃபெக்டாக. அது பார்த்திங்க அப்படின்னா சைடில் இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அதுக்கு ஏற்றாப்புல இந்த ஒரு மாதிரி ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் இந்த கொடுத்துருக்கறதுனால ரெண்டுமே கம்ப்ளீட்லி மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த மேட்சிங்காகவே எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் அதர்வைஸ் ஸ்டில் போன வருஷம் நான் ரிவ்யூ பண்ணதிலேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் TWS அப்படின்னா அது வந்து இந்த OnePlus Buds Pro 3 தான். கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் டெய்லி நான் யூஸ் பண்ணுறேன் இதை. என்னுடைய பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக நியர்லி ஆக்சுவலாக எனக்கு கணக்கில் என்ன 8 hours 9 hours சொல்லுவாங்க. பட் அவ்வளோ தூரம் தொடர்ந்து நம்ம காதில் வைக்க போகிறது கிடையாது. உள்ளுக்குள்ள நம்ம போட்டு மூடிடுவோம். அப்போ மூடுறப்போ அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை தடவை இந்த 1 இயர்ல எத்தனை தடவை நான் சார்ஜ் போட்டேங்கிறது தெரியல. ப்ராபப்ளி இது சார்ஜ் எப்போ போடுறோம் ஏது போடுறோங்கிறது எனக்கு நினைவில்லை. பட் ஸ்டாலிடான ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டரி லைஃப். ட்ராவலுக்குலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த ANC மோட் வந்து செம்மையாக இருக்குது. காதில் நம்ம போட்டுட்டு கேபில் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ காதில் அப்படி போட்டுன்னா எந்த சவுண்டும் கிடையாது. பாட்டு கேட்குறது மட்டும் கிடையாது, என்னுடைய கால் அட்டன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணுது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது மட்டும்தான் ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது, வெளியே டிராஃபிக்கில் உட்காந்து பேசுகிறேன் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. காலுடைய குவாலிட்டி அருமையாக இருக்குது. மியூசிக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க LHDCக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. டூயல் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஊஃபர்னு ட்வீட்டர் இருக்குது, டூயல் DAC இருக்குது. ஸோ ஒரு டாப் எண்டில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு, டிரான்ஸ்பரன்சி மோடு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நான் சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours போவேன் சைக்கிளிங். ஸோ கண்டினியூஸாக அதை எனக்கு காதில் போட்டுட்டு டிரான்ஸ்பரன்சி மோடை எனேபிள் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். ஸோ சுற்றி இருக்கிற டிராஃபிக்கோடைய சவுண்டு எல்லாமே எனக்கு கிளியராக கேட்கும். ஸோ டிரான்ஸ்பரன்சி மோட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இதில் அது அந்த சைக்கிள் ஓட்டுறப்போ எதிர்த்தாப்புல விண்ட் நாய்ஸ் பார்த்தீங்களா, பாட்டு கேட்கறத வந்து கொஞ்சம் டம்மி பண்ணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. விண்ட் நாய்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிராஃபிக் நாய்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு டிரான்ஸ்பரன்சி மோட் இதில் கொடுத்துருக்காங்க. காதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குது. என்னுடைய காதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு காதோடைய துவாரம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்றும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காதில் போடுற இயர்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிங் ஜிம் எல்லாம் போகிறப்போ இது மட்டும் கீழே விழுந்துட்டே இருக்கும். இதுக்குன்னு தனியாக வேற பட்ஸ் நம்ம மாற்றினேன் அப்படின்னா அது வந்து வேற பெரிய சைஸ் ஆயிடுது. ஸோ அது ஒன்று சின்ன ஒரு ஃபிட்டிங் ப்ராப்ளம் எனக்கு. பட் இது என்னுடைய பர்சனல் தான். மித்த ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கேட்டேன், அவங்க எல்லாருக்கும் ஃபிட்டிங் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. இது 1 year நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இது அப்படியே புதுசுன்னு சொன்னால் கூட ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவ்வளோத்துக்கு இதில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த அளவுக்கு குவாலிட்டி அருமையான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. சவுண்டுடைய குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா விதமான ஒரு ஆடியோ பீரியர்களுக்கும் ஏற்றாப்புல சவுண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பர்சனல் சவுண்ட் உங்களுக்கு நீங்கள் பர்சனலைஸ்டு உங்களுடைய ஈக்குவலைசர் வேணும் அப்படின்னா கூட உங்களுடைய காதோடைய அமைப்புக்கு ஏற்றாப்புல அது கொஞ்சம் டெஸ்ட்லாம் ரன் பண்ணி அதுக்கேற்றாப்புல சவுண்ட் உங்களுக்கு கொடுக்கும். பேஸ் நல்லா இருக்குது, நல்ல ஒரு டீப்பான தம்பி பேஸ் இருக்குது. சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லா வைடாக இருக்குது. இதில் ஸ்பேஷியல் ஆடியோவும் இருக்குது. நான் ஸ்பெஷல் ஆடியோ அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் படம் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் பார்ப்பேன், இதெல்லாம் இவரும் பார்க்குறது கிடையாது. ஸ்பெஷல் ஆடியோ எனக்கு அவ்வளோ யூஸும் கிடையாது. பட் ரெகுலராக பாட்டு கேட்குறப்போ சவுண்ட் ஸ்டேஜிங் நல்லா வைடாக இருக்குது. ஒரு வைடான கான்செர்ட்டில் உட்காந்து நல்ல ஒரு பேசி சவுண்ட் கேட்டாலும் மெலோடியஸ் சவுண்ட் கேட்டாலும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக கேட்குற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது.
பேஸா இருக்கட்டும், ட்ரிபிளா இருக்கட்டும், வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே கிளியரா டிஸ்டிங்டா, அதாவது அதோடைய சவுண்ட் சிக்னேச்சர்ல பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த புது கலர்ல இருக்கக்கூடிய இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் 3யும் இதோட சேர்த்து நம்ம மேட்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் என்னுடைய பரிந்துரை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட் ஒரு 11,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு ஹை எண்ட் ஒரு பட்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 3 நீங்க வாங்கலாம். பட் கான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஒன்று தான். அதாவது கொஞ்சம் விலை அதிகம். இது வந்து எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விலையில அவங்க லான்ச் பண்ணல. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல ஒரு சிலர் மட்டும் வாங்கி என்ஜாய் பண்ற, அதுவும் இந்த மாதிரி ஒன் பிளஸ் 13 வாங்கிட்டு அதோட சேர்த்து வாங்குற மக்களுக்கு மட்டும்தான், வாங்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பட்ஜெட் வந்து இது இல்லை அப்படின்னா இந்த இஎம்ஐல வாங்குறது, இந்த கடன் கட்டு வாங்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ 5,000 ரூபாய்க்கு நமக்கு நல்ல இயர்ஃபோன்ஸ் இருக்கு, 3,000 ரூபாய்க்கு நல்ல இயர்ஃபோன்ஸ் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கிங்க. உங்களுடைய பட்ஜெட் உங்களுக்கு 12,000க்கு மேல கிட்டத்தட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 3 வந்து 11,999க்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கலாம். இதை விட விலாவாரியான ரிவ்யூ வேணும் அப்படின்னா நான் போன வருஷமே இந்த வீடியோ கவர் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.